ஹாய், நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மண்டலா ஆர்ட்டு தான். ஆனால் வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கலரில், இப்போ க்ரீன் கலராக இருக்கட்டும், ரெட் கலராக இருக்கட்டும், அந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கலர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நேற்று நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே விட்டுருங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் வந்து நம்ம எப்படி ஒயிட்டில் கலர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பிக்சர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இது எல்லாமே. இப்போ பேசிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளெண்டிங் ஷேடிங்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோடையே வந்து நமக்கு முடிஞ்சுது. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒர்க் தான். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நான் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு பிக்சர் பார்த்துட்டு அதை வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ரஷ் சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 2 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்ட் வந்து நம்ம பிளாக் பெயிண்ட்டை வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம லைன்ஸ் வரைய ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இது கூட எந்த கலரும் எதுவும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒரு நல்லா தின்னான ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு, எனக்கு வந்து 2 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் லைன்ஸ் வர்றதுக்கும் நல்லா இருக்குங்கிறங்காட்டி நான் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து எடுத்து இப்போ லைன்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று இது வந்து நம்ம குர்தாக்கெலாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ப்ளைனாக இருக்க ஒரு குர்த்தி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதில் போட்டாலும் ஓகே. இல்லை ஏதாவது உங்கள் பசங்க போடுற மாதிரி குர்த்தாலெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாகவும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது உங்ககிட்ட ஒரு வேஸ்ட்டு டிஷர்ட்டோ ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பேபி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ்லேயே கூட இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம ஸ்லீவ் இருக்கிற இடத்துல கீழேருந்து இந்த டிசைன் வர மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து ப்ளவுஸில் வந்து பேக் சைடு ஒரு ஹாஃப் சைடு மட்டும் வர மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக வரும். எதுவுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது ஈஸியாக தானே இருக்குது, அதெல்லாம் போட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது சும்மா நார்மலான நம்ம ட்ராயிங் தானே அப்படிங்கிறக்காட்டி தான் நான் பாதி வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. இந்த லீவ்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட இது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இது வந்து ரெகுலராக நீங்கள் கிளாஸஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் இப்போ தான் பிகினராக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25% வந்து நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸில் நான் போடுறேன். நீங்கள் நான் கொஞ்சம் பேர் கமெண்ட்லாம் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீடியோலாம் இப்போ போடுறேன் யூடியூப்பில் போடுறது. இதில் வந்து நான் ஏதாவது மாற்றிக்கணும், ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் தின்னான லேயர்ஸாக அவ்வளோதான். இது பெருசாக எதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எதுவும் ஒர்க் இல்லை. அதனால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நீங்கள் மண்டலா மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ஆர்ட் வேணால் பண்ணலாம். இப்போ ஒரு கேர்ள் எடுத்துகிட்டு அந்த கேர்ளோட ஆர்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்ககிட்ட பிளாக் கலர் கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி பிளாக் கலர் கிளாத் இல்லை அப்படின்னா வந்து நம்ம இப்போ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட அடுத்த ஒர்க்குக்காக வந்து நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பிக்சர் வரைய போகிறீங்களோ அந்த அளவுக்கு பிளாக் கலர் கிளாத் இல்லைன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பிக்சர் வரைய போகிறீங்களோ அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருங்க. பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அடிச்சிட்டிங்கன்னா
நமக்கு நல்லா ட்ரை ஆகிக்கும் இல்லையா நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கும்போது. அதனால உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டில் நம்ம ஒயிட் கலரில் வந்து எப்படி நம்ம கலரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ.